சிம்பிளா, ஈஸியா பெசரட்டு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ஹை புரோட்டீன் அப்படிங்கிறதுனால, நீங்க வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது கூட சாப்பிடலாம். ஆயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொங்கு நாடு கிராமத்தில பண்ணுவாங்க அடிக்கடி. ஆந்திரால வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முதல்ல 1 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் பச்சரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நீங்க பச்சரிசி இல்ல அப்படின்னா, புழுங்கல் அரிசி, திணை இந்த மாதிரி ராகி எல்லாமே யூஸ் பண்ணலாம். ராகி, கம்பு எல்லாத்துலயுமே இந்த மாரி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நம்ம நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிடலாம். பாசிப்பயிறு அப்படிங்கிறது ஊறணும். அப்பதான் நல்லாருக்கும். இந்த பாசிப்பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முளைகட்டியும் நம்ம பண்ணலாம். இந்த தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிருங்க. இதுக்கப்புறமா மிக்ஸில போட்டுட்டு, நம்ம கரகரப்பா அரைச்சுக்கலாம். இதுலயே வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு போட்டுலாம். ஸோ இதில பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர், ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஹார்ட் ஹெல்த் அதுக்கப்புறமா வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. பிளட் சுகர வந்து மேனேஜ் பண்ணுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது வந்து பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் அப்படிங்கிறதுனால, மசில் ரிப்பேர்க்கெல்லாம் வந்து நல்லது. இன்ஸ்டன்ட் எனர்ஜிய குடுக்கக்கூடியது. இப்ப இந்த மாதிரி நல்லா அரைச்சுட்டு, நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு, நம்ம புளிக்கவும் வைக்கலாம். இல்ல அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாவும் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ புளிச்சிருச்சு ஒரு 4 மணி நேரத்தில. நீங்க நைட்டே வந்து அரைச்சுட்டீங்க அப்படின்னா, அப்படியும் புளிக்க வைக்கலாம். இப்போ பணியாரம் கல்ல ஒரே 1 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறோம். இப்போ தேவையான அளவு இந்த மாவு ஊத்திட்டு, ஒரு 3 நிமிஷம் 2 பக்கம் சைடு குக் பண்ணி எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு எப்படி உதவுதுன்னா, நம்ம அந்த கலோரிய வந்து ரெட்யூஸ் பண்ணும். இன்டேக் எடுக்கிறது. அப்படிங்கும்போது ஃபில்லிங்கா இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து வெயிட் ரெட்யூஸ் ஆகும். இதில வெங்காயம், இட்லி பொடி எக்ஸ்ட்ரா தான். இதில சீஸ், வெஜிடபிள்ஸ், கேரட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மெயினா ஜாயிண்ட் பெயின் வராம தடுக்கும். பேட் கொலஸ்ட்ரால வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரவுனா வெந்ததுனா தான் வந்து மிடில்லயும் வேகும். இதுக்கு வந்து பேக்கிங் சோடாலாம் எதுவுமே தேவையே இல்ல. சைனா மத்த கண்ட்ரீஸ்லலாம் வந்து பாசிப்பருப்புல குக்கீஸ் எல்லாம் பண்ணுவாங்க பயிறுல. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா வெந்துருச்சு. இதில வந்து நீங்க அரிசி இல்லாமலேயும் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சட்னி, தயிர், இட்லி பொடி எதோட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இதுக்கு ஒரு தக்காளி சட்னி காட்டியிருக்கேன். கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல்ல. ஜீரகம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 தக்காளி, புளி அவ்வளோதான் தேவைப்படும். தண்ணி ஊத்தாம நல்லா வதக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா, அந்த தக்காளி வந்து ரொம்ப சப்புன்னு ஆயிடும்னு சொல்லுவாங்க. சட்னிக்கெல்லாம் தண்ணி ஊத்தக்கூடாது. இதில கொத்தமல்லி, இல்ல புதினா ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம். இதுக்கு பொட்டுக்கடலையும், தேங்காயும் தேவை கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள நமக்கு சட்னியும் ரெடி ஆயிடும். இது வந்து 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கணும். நீங்க கரகரப்பா அரைச்சாலும் நல்லது தான். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட கிட்டத்தட்ட ஒரு 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.